Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படினா monetary economics. தமிழ்ல பணவியல் பொருளாதாரம் அப்படினு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? There is a quote, inflation is a taxation without legislation அப்படினு சொல்லிருக்கு. Which means that if there is an inflation, it is a tax without the legal knowledge. அதாவது என்னன்னா பணவீக்கம், இன்ஃப்ளேஷனை பணவீக்கம்னு சொல்லியிருக்கோம். அந்த பணவீக்கம் ஒரு சட்டபூர்வமற்ற வரி விதிப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கோட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மில்டன் ஃப்ரெட்மேன். ஓகேங்களா, இது 1 மார்க்கில் கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்றது பணவியல் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ it is a branch of economics that provides a framework for analyzing money and its function. Okay, monetary economics is a branch of economics which provides the framework for analyzing money and its function. ஓகேங்களா, பணம் மற்றும் அதோட செயல்பாட்டை பற்றி படிக்கிறது தான் இந்த மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு படிங்க. மானிட்டரி எக்கனாமிக்ஸ் இது ஒரு பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பணம் மற்றும் அதோட செயல்பாடு. ஓகேங்களா, மணி இஸ் கால்ட் as a medium of exchange அப்படின்னு சொல்லுவோம். மணி serves as a medium of exchange. ஓகேங்களா, மணி இஸ் anything that is generally accepted for payment of goods and services. ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு நம்ம மணியை ஒரு பேமெண்ட்டாக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, இட் இஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இட் ஷுட் ஹவெவர் பி ரிமெம்பர்ட் தட் மணி இஸ் எ பேசிஸ் ஃபார் கிரெடிட். கடனுக்கு ஒரு அடிப்படையானது இந்த மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இதோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். டெஃபினேஷன்: money is what money does. இந்த டெஃபினேஷன் கொடுத்தது வாக்கர். ஓகேங்களா, money is what money does. பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு 2 மார்க் கொஷின். இந்த ஒரு லைன் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க். ஓகேங்களா, அதே டெஃபினேஷன் க்ரௌத்தர் கொடுக்குறாரு. money can be anything that is generally accepted as a medium of exchange, at the same time act as a measure and store of a value அப்படின்னு சொல்லுங்க. அதாவது மணி கேன் பி எனிதிங், எதுவாக வேணால் இருக்கலாம். அது ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக நம்ம செயல்படுத்துகிறோம். ஓகேங்களா, அதுக்கு ஒரு மதிப்பு அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த மதிப்பின் அடிப்படையில் நாம் அதை கையாளுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா, இப்போது எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லணும்னா பணத்தோட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, பணத்தோட பரிணாம வளர்ச்சி. பிஃபோர் மணி, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரத்துக்கு முன்னாடி தேர் எக்ஸிஸ்ட் ஏ பார்ட்டர் சிஸ்டம். அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஓகே, பார்ட்டர் தட் இஸ் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் வேர் டைரக்ட்லி எக்ஸ்சேஞ்ச்டு ஃபார் அதர் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ். இது நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேங்களா, அதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் லைக் ஃபோர்ஸ், skin, salt, rice, wheat, utensils, weapons, etc. are exchanged. ஓகேங்களா, இந்த பண்டமாற்று முறையில் இந்த விஷயங்கள் எல்லாமே கைமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஃபர்ன தோல், சரிங்களா, தோல் சம்மந்தப்பட்டது, ஸ்கின்னு, சால்ட், ரைஸ் எல்லாமே. ஓகேங்களா, such exchange of goods and goods for goods is known as barter exchange or barter system அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், the history of barter system starts way back in 6000 BC. ஓகேங்களா, பண்டமாற்று முறை அப்படின்றது 6000 பிசியில் துவங்கினது, பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ துவங்கினது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டர் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை மெசோபொட்டேமியன்
tribes. மெசபடோமிய பழங்குடியினர் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி Phoenicians adopted bartering of goods with various other cities across oceans. Phoenicians ஆல் கடல் கடந்து இந்த பார்ட்டர் முறையில் வணிகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி Babylons also developed an improved barter system where goods were exchanged for goods. இந்த பண்டமாற்று முறையில் பொருளுக்கு பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிலோன்ஸ் அப்படின்றவங்க தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதில் மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். அடுத்து வரக்கூடிய பணத்தோட ஒரு அடுத்த இது மணி, இப்போ இருக்கக்கூடிய மணிக்கு முன்னாடி ஒரு திட்டம். சரிங்களா? மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடியது உலோக திட்டம் தமிழில் சொல்லுவோம். ஆஃப்டர் ஏ பார்ட்டர் சிஸ்டம் அண்ட் கமோடிட்டி மணி சிஸ்டம் மாடர்ன் மணி சிஸ்டம் எவால்வ்டு. பண்டமாற்று முறைக்கு அப்புறம் மாடர்ன் மணி சிஸ்டம் அப்படின்றது ஒன்று எவால்வ் ஆச்சு. அது மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு பேரில் உருவானது. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட் ஒன். சரிங்களா? Under metallic standard, some kind of metal, either gold or silver, used to determine the standard value. இந்த உலோக திட்டத்தில் ஏதாவது ஒரு உலோகம், சரிங்களா, உலோகம் அதோட எடைக்கு நிகரான ஒரு வேல்யூவை வச்சு நம்ம பண்டமாற்று முறை செயல்படுத்தணும். ஓகேங்களா? And these standard coins are full bodied or full weight legal tender. சரிங்களா? அந்த நாணயத்தோட முக மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம், ஃபேஸ் வேல்யூ. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு தர் இன்ட்ரின்சிக் மெட்டல் வேல்யூ. அதோட உள்ளடக்க மதிப்பும் ஃபேஸ் வேல்யூவும் அதோட உள்ளடக்க மதிப்பும் இது ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி நாம் ஒரு விஷயத்தை இதில் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அடுத்தது கோல்டு ஸ்டாண்டர்ட். Gold standard is a system in which the value of monetary unit or the standard currency is directly linked with gold. இந்த கோல்டு ஸ்டாண்டர்டில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட எடையிலான பொன் அளவு கொண்டிருக்கும். அந்த காயின் அப்படின்றது ஒரு குறிப்பிட்டான தங்கத்தினோட அளவு கொடுத்துருக்கும். ஓகேங்களா? அதை நாம் கோல்டு ஸ்டாண்டர்டாக வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? The monetary unit is defined in terms of certain weight of gold. இந்த அளவுக்கு தங்கம் இருந்தால் இந்த பொருள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் இருந்தது, பர்ச்சேசிங் பவர். அடுத்தது சில்வர் ஸ்டாண்டர்ட். Silver standard is a money system in which standard economic units account with a fixed weight of silver. அந்த வெயிட் சில்வர் என்ன அளவுக்கு வெயிட் இருக்கோ அதுக்கோட வேல்யூவில் நம்ம சில்வர் ஸ்டாண்டர்டை பயன்படுத்தணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று, இப்போ paper currency standard. The paper currency standard refers to the monetary system in which the paper currency notes issued by the treasury, சரிங்களா, ஆர் சென்ட்ரல் பேங்க். இப்போ இருக்கக்கூடிய பேப்பர் கரன்சி அப்படின்றது யார் கொடுக்குறாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆர் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லக்கூடிய கஜானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த இதுதான் வந்து அவங்க தான் வந்து இந்த பேப்பர் கரன்சியை லீகலாக நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? Paper currency is not convertible into any metal. அந்த பேப்பர் கரன்சி எந்த ஒரு மெட்டலாக நம்மளால் மாற்ற முடியும், மெட்டலை வாங்க முடியும், பட் ஆனால் மாற்ற முடியாது. இட்ஸ் வேல்யூ இஸ் டிட்டர்மைன்ட் இண்டிபெண்ட் ஆஃப் த வேல்யூ ஆஃப் கோல்டு ஆர் எனி அதர் கமோடிட்டி. இண்டிபெண்ட், தன்னிச்சையாக தான் அதுக்கோட வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். த பேப்பர் ஸ்டாண்டர்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மேனேஜ்டு கரன்சி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? பிளாஸ்டிக் கரன்சி, இப்போ இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கரன்சி ஆர் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய the latest type of money is plastic money. Plastic money is one of the most evolved forms of financial products. Plastic money is an alternative to the cash or standard money. பணத்தோட அல்டர்னேட்டிவ் தான் பிளாஸ்டிக் மணின்னு சொல்கிறோம். சரி, இந்த பிளாஸ்டிக் மணியோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ், ப்ரீபெய்ட் கார்டு எக்ஸெட்ரா. ஏன் அப்படின்றனா பணத்தை கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக் கார்ட்ஸ் மூலயமா நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். சரிங்களா? அதோட சிம்பிள் இது தான் இந்த பிளாஸ்டிக் மணி அப்படின்னு நம்ம சொல்கிறது.
cryptocurrency. ஓகேங்களா, மெய்நிகர் பணம் அப்படின்னு சொல்லுவோம். கிரிப்டோ கரன்சி அப்படின்னா மெய்நிகர் பணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். A digital currency in which encryption techniques are used to regulate the generation of units of currency and verify the transfer of funds operating independently of central bank. அதாவது மைய வங்கி சென்ட்ரல் பேங்கை சாராமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடியது தான் இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, decentralized cryptocurrencies such as Bitcoin now provide outlet for personal wealth that is beyond restrictions and confiscation. அதாவது பணம் எப்படி கையாளுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறது தான் ஒரு டிஜிட்டல் மூலமாக சரியாக பார்க்கக்கூடியது தான் இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதில் பிட்காயின் அப்படின்றது ஒரு இப்போ இருக்கக்கூடிய பணம், ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பணம். சரிங்களா, இது வந்து தனிநபர் சொத்துக்கள் கட்டுப்படுத்துறது இல்லை கையகப்படுத்துறது இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில வழிவகைகள் செய்யுது. சரிங்களா, இது நம்ம நாட்டில் இந்த பிட்காயின் அப்படின்றது அவ்வளோவா கிடையாது. சரிங்களா, now functions of money. The main functions of money can be classified into 4 categories. ஓகேங்களா, அதில் ஒன்று primary function, secondary, contingent and other function அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, இதில் primary அப்படின்னு கொண்டது முதல் நிலை, secondary இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லுவோம். contingent அப்படின்றது துணை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதர் அப்படின்றதுனா உங்களுக்கு ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா, இப்போ primary function அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். primary அப்படின்றது முதன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மணி as a medium of exchange. மணியை வந்து ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக நம்ம பயன்படுத்துகிறோம், ஒரு கருவியாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று, திஸ் இஸ் கன்சிடர்ட் as the basic function of money. ஓகேங்களா, the transaction has now come to be divided into 2 parts. First, money is to obtain through sales or of goods and service. This is known as sale. Later, money is obtained to buy goods and services. This is known as purchase. இந்த மணியை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ். பொருளை விற்று பணம் ஈட்டக்கூடியது ஒன்று. சரிங்களா, அந்த பணத்தின் மூலமாக பொருளை வாங்கக்கூடியது ஒரு ஆக்ட். இந்த ரெண்டு விஷயமாக நம்ம பார்க்குறோம். மாடர்ன் எக்ஸ்சேஞ்ச் மணி சிஸ்டம் மணி ஆக்ட் as intermediary in sales and purchase. ஒரு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனில் சேல்ஸுக்கும் பர்ச்சேஸுக்கும் நடுவில் ஒரு இடையூட்டு கருவியாக இந்த மணி அப்படின்றது செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, மணி as a measure of value. மணியை வந்து ஒரு மதிப்பின் அளவுகோலாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, the second important function of money is that it measures the value of goods and services. The second important function of money is it measures the value of goods and services அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த பொருளோ இல்லை அந்த ஒரு சேவையோ ஒரு வேல்யூவில் நம்ம அளவிடுறோம், அதுக்குன்னு ஒரு அளவுகோலை வச்சு நம்ம அளவிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. சரியா, money is thus looked upon into collective measure of value. Since all the values are expressed in terms of money, it is easier to determine the rate of exchange between various types of goods and services. ஓகேங்களா, ஒரு கருவியாக நம்ம பயன்படுத்துகிறோம், ஒரு அளவுகோலாக நம்ம பயன்படுத்துகிறதுனால ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு தன்மையின் அடிப்படையில் நம்ம மணியை ஒரு ஃபிக்ஸேஷனாக ஒரு வேல்யூவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்க. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மெஷர்ஸ் ஆஃப் வேல்யூ, ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்டு பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. சரிங்களா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னா எதிர்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு பேமெண்ட்டுக்கான ஒரு அடிப்படையாக இதை பார்த்தோம். சரிங்களா, செகண்ட் ஒன் secondary functions. Money as a store of value.
இந்த மணியை ஒரு மதிப்பு நிலைக்கலனாக பயன்படுத்துகிறோம். சரிங்களா? சேவிங்ஸ் இஸ் டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ் வேர் நான் பர்மனண்ட். பட் வித் த இன்வென்ஷன் ஆஃப் மணி திஸ் டிஃபிகல்ட்டி ஹஸ் நவ் டிஸப்பியர்டு. ஓகே, அண்ட் சேவிங்ஸ் ஆர் நவ் டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. இந்த பணம் சேமிப்பு அப்படின்றது முன்னெல்லாம் நம்ம என்ன சேவ் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றதுலாம் தெரியாது. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி மணியை நம்ம சேவ் பண்ணோன்னா நம்ம எந்த ஒரு பொருளும் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? மணி ஆல்சோ சர்வ்ஸ் as an excellent store of wealth. Money also serves as an excellent store of wealth. ஓகேங்களா? As it can be easily converted into other marketable assets. Such as land, machinery, plant, etc. ஓகேங்களா? அது அப்படி இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஒரு அளவுகோலாக நம்ம கருதுகிறோம். அடுத்தது மணி as a standard of deferred payments அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வருங்கால செலுத்துதலுக்கான ஒரு அடிப்படை அப்படின்னு அர்த்தம். மணி as a standard of deferred payments-னா வருங்கால செலுத்துதலுக்கான ஒரு அடிப்படை. Borrowing and lending were difficult problems under the barter system. In the absence of money, the borrowed amount could be returned only in terms of goods and service. மணி முன்னாடி அந்த கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த திருப்பி கொடுக்குறது பொருளாக தான் கடன் வாங்கியிருக்கணும், அந்த பொருளாக தான் திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. We are borrowing in terms of money and we are lending in terms of money அப்படின்ட்டு. ஓகே, money now act as a standard of deferred payment. Money as a means of transferring purchasing power. அதாவது டிரான்ஸ்ஃபரிங் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்கு. The field of exchange also went to an extending with growing economic development. The exchange of goods is now extended to distant land. It is therefore felt necessary to transfer purchasing power from one place to another. சரிங்களா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துறதுக்கு நம்ம வாங்குறதுக்கு இந்த மணியை ஒரு வாங்கும் கருவியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், contingent function. பேசிஸ் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம். மணி அப்படின்றது கடனுக்கான ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்கு. The money is the basis for credit system. Business transactions are either in cash or on credit. ஓகேங்களா? உடனே பணம் கொடுத்து வாங்கினாலும் சரி, இல்லை கடனுக்கு வாங்கினாலும் சரி, அதோட மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இந்த மணியாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா அதை திருப்பி கொடுக்கக்கூடியது மணியாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? For example, a depositor can make use of checks only when there is a sufficient fund. A depositor can make use of checks only when the sufficient funds in his account. ஓகேங்களா? The commercial banks create credit on the basis of adequate cash reserves, but money is at the back of all credit. பணமே இல்லைனாலும் பணம் கொடுத்த மாதிரி பேங்க் கணக்கு எழுதும். சரிங்களா? அதாவது கடனை உருவாக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு 10 லட்ச ரூபா கடன் கேட்குறீங்க அப்படின்னா பேங்க் இஸ் ஹேவிங் த ரைட் டு கிரியேட் ஏ கிரெடிட் இன் நேம் ஆஃப் யூ. உங்கள் பேரில் ஒரு கடனை உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. சரிங்களா? இந்த பேங்க்கில் பணம் இருக்காது, ஆனால் உங்கள் பேரில் ஒரு கடனை உருவாக்கி அந்த கடனை வந்து கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்து உங்கள் மூலியமாக உங்களுக்கு கடன் கொடுக்கும். பேங்க்கில் பணம் இருக்காது, பட் ஆனால் உங்களுக்கு அது கடன் கொடுக்கும். சரிங்களா? இது வந்து நீங்கள் ஃபர்தர் கிளாஸஸ்லாம் காமர்ஸில் நிறையா பார்ப்பீங்க. அந்த கேஷ் ரிசர்வ்ஸ் மூலயமாக உங்களுக்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும். மணி ஃபெசிலிட்டேட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம். இந்த தேசிய வருவாய் பங்கீட்டுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? The task of distribution of national income was exceedingly complex under the barter system. The barter systemல இந்த தேசிய வருவாய் அப்படின்றது பார்க்க முடியாது. பட் இப்போது எல்லா ஆக்டிவிட்டிலையும் நம்மளால் பார்க்க முடியுது. சரியா? மணியை பேஸாக வச்சுருக்கிறதுனால எல்லா ஆக்டிவிட்டிலையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதோட
ஃபெசிலிட்டிஸ், அதன் மூலமாக நம்மளோட நேஷ்னல் இன்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மணி வேலையில் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. மணி ஹெல்ப்ஸ் டு ஈக்குவலைஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ். மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றதுனா இறுதிநிலை பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? அந்த இறுதிநிலை பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படின்றது இதில் சொல்லியிருக்கு, சரிங்களா? அண்ட் மணி இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல் அப்படின்னா மூலதனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது அப்படின்னு அர்த்தம். பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? மணி இஸ் த மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். மணி இஸ் த மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். அதாவது வெல்த் நம்மக்கிட்ட சொத்துன்னு இருக்குன்னா அதை மணியாக வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் அது வேல்யூ அதிகம். நீங்கள் ஒரு அசட்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அதனால் நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ ஹேவிங் ஏ கேஷ் ரிசர்வ் இஸ் கால்ட் அஸ் எ லிக்விட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேபிட்டல் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி கேன் பி புட் இன் எனி யூஸ். மணியை லிக்விட் கேஷாக வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு செயல்பாட்டுக்கு நம்மளால் உடனே பயன்படுத்த முடியும். ஆனால் ஒரு அசட்டாக இருந்தால் அது கொஞ்சம் பயன்படுத்துறது கடினமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மணியை நம்ம பேஸாக லிக்விட் அசட்டாக வைக்கிறது பார்க்கணும். அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இதர பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி. திரும்ப செலுத்தும் திறனை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது ஒரு காமனான ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கிறதுனால நம்ம கடன் வாங்கினா திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மணி ரெப்ரசன்ட் ஜென்ரலைஸ்டு பர்ச்சேசிங் பவர். இது பொது உடைமைப்படுத்தப்பட்ட வாங்கும் திறனை கொண்டது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இது காமனாக மணி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கிறதுனால யார் வேணால் வாங்கும் திறன் அப்படின்றது ஒரு தனிநபராகட்டும் இல்லை ஒரு நாடாகட்டும் அதோட வாங்கும் திறனை அளவிட இந்த மணி அப்படின்றது பயன்படுது, ஓகேங்களா? மணி கிவ்ஸ் லிக்விட் டு தி கேபிட்டல். மணி கேஷ் இல்லைங்கன்னா ஏற்கனவே சொன்னால் ரிசர்வாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் லிக்விடிட்டி டு த கேபிட்டல் மூலதனத்துக்கு ஒரு தன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ தான் நம்மளால் எதுவுமே நம்மளால் வாங்க முடியும், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ மணியோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம். இப்போது சப்ளை ஆஃப் மணி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பண அளிப்பு, சப்ளை ஆஃப் மணினா பண அளிப்பு, பணம் எங்கேருந்து வருது அப்படின்றது, சரிங்களா? மணி சப்ளை மீன்ஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி இன் த எக்கானமி. நல்லா பார்த்துக்கணும். மணி சப்ளை மீன்ஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி இன் த எக்கானமி. ஒரு பொருளாதாரத்தில் எவ்வளவு மணி இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் சப்ளை ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறது. It refers to the amount of money which is in circulation in the economy at a given time. ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நாட்டில் எக்கானமினா ஒரு நாட்டோட பொருளாதாரம், அந்த எக்கானமியில் எவ்வளோ மணி சர்க்குலேஷனில் இருந்தது அப்படின்றத சப்ளை ஆஃப் மணி அப்படின்றது நம்ம பார்ப்போம். மணி சப்ளை பிளேஸ் a crucial role in determination of price level and interest rate, ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் தீர்மானிக்கிறதும் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதும் மணி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக செயல்படுது, ஓகேங்களா? மணி சப்ளை வியூட் அட் ஏ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் ஸ்டாக் அண்ட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இன் ஃப்ளோ. ஒரு குறிப்பிட்ட டைமில் ஸ்டாக்காகவும், சரிங்களா, அதே ஓவர் த பீரியடில் ஒரு ஃப்ளோவாகவும் நம்மளால் பார்க்க முடியும், ஓகேங்களா? இது ஒரு ஒன் மோர் பாயிண்ட். மணி சப்ளை இஸ் வியூட் அட் ஏ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் ஏ ஸ்டாக் and over a period of time it's a flow variable ஆகும் stock variable ஆகும் நாம பார்ப்போம். Meaning of money supply in India, currency notes are issued by Reserve Bank of India. இதெல்லாம் one more points. RBI currency notes are reserved by RBI and coins are issued by Ministry of Finance. அதான் நம்ம coins are issued by Ministry of Finance. கரன்சிஸ் எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சரிங்களா, மைய வங்கி, ரிசர்வ் பேங்க் மைய வங்கின்னு சொல்லக்கூட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கும். அதே காயின்ஸை பொறுத்த வரைக்கும்
மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் நிதித்துறை நமக்கு கொடுக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, GOI அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. Beside this, the balance is savings or current account deposits held by the public in commercial banks is also considered as money. மக்கள் கட்டக்கூடிய சேவிங்ஸ், அதே நேரத்தில் கமர்ஷியல் பேங்க்கில் இருக்கக்கூடிய இந்த ரிசர்வ் அமௌண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம என்னென்ன சொல்கிறோம், மணியாக தான் நம்ம பார்க்குறோம். The currency notes are called fiat money and legal tenders. The currency notes are called fiat money and legal tenders அப்படின்னு சொன்னால் இது சட்டபூர்வமான ஒரு செலாவணி அப்படின்னு அர்த்தம். அதிகாரம் கொண்ட சட்டபூர்வமான ஒரு செலாவணி அப்படின்னு அர்த்தம் இந்த மணி. உங்களா மணி சப்ளை இஸ் ஸ்டாக் வேரியபிள். Money supply is a stock variable. RBI published information for 4 alternative measures. 4 alternative measures M1, M2, M3 and M4. ஓகேங்களா, இந்த 4 மெஷர்ஸை இந்த RBI நமக்கு கொடுக்குறது. ஒன்று M1 அப்படின்னா கரன்சி, காயின்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். ஓகேங்களா, கரன்சி அப்படின்றது காகித பணம், காயின்ஸ் அப்படின்றது நாணயங்கள், டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னா கேட்பு வைப்புகள். சரிங்களா, டிடி பேங்க்கில் போய் டிடின்னு கேட்டால் டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இங்கே டிமாண்ட் டெபாசிட்ஸ்னால் நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுருப்போம், அதை ஆன் டிமாண்டை நம்ம கேட்கும்போது அவங்க நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ கரன்சி M1 அப்படின்றது கரன்சி, காயின்ஸ், டிமாண்ட் டெபாசிட்ஸை குறிக்கும். M2 அப்படின்றது இந்த M1 ப்ளஸ் சேவிங் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க்ஸ். போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பணத்தை இதில் ஆட் பண்ணிக்கணும். M1 கூட இதை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் M3 அப்படின்றது M2 ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆப்ரேட்டிவ் பேங்க்லையும் கமர்ஷியல் பேங்க்லேயும் வச்சுருக்கக்கூடிய கால வைப்புகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, டைம் டெபாசிட்ஸ் அப்படின்றது. அண்ட் அதே மாதிரி M4 அப்படின்றது M3 ப்ளஸ் டோட்டல் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மொத்த வைப்புகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அண்ட் M1 அண்ட் M2 ஆர் நோன் அஸ் நேரோ மணி. நேரோ மணி அப்படின்னா குறுகிய பணம் அப்படின்னு அர்த்தம். M3 அண்ட் M4 ஆஸ் ப்ராட் மணி அப்படின்னு சொல்லுவோம். பரந்த நிலை பணம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராட் மணின்னா பரந்த நிலை, நேரோ அப்படின்னா குறுகிய அப்படின்னு அர்த்தம். த கிரேடியேஷன்ஸ் ஆர் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி. இதில் M1 M4 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணியோட லிக்விடிட்டி அப்படின்றது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். M1லேருந்து M4 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணியோட லிக்விடிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். த கிரேடியேஷன்ஸ் ஆர் இன் டிக்ரீஸ் ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி. ஓகேங்களா, கரன்சி சிம்பிள். இப்போ இருக்கக்கூடிய கரன்சி சிம்பிள் யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி உதய்குமார். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் இன்சைட் கொஸ்டின்ஸு. The currency symbol was designed by D. Uday Kumar, a postgraduate of IIT Bombay. Okay, finally selected by Union Cabinet on 15 July 2010. Okay, the new symbol is an amalgamation of Devangri. The letter in the language அப்படின்னு பார்த்தீங்கன்னா Devangri Ra and the Roman R. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய இந்த லெட்டர் வித்தவுட் ஸ்டெம். சரிங்களா, இந்த வித்தவுட் ஸ்டெம் அப்படின்றது அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் இல்லாமல் இந்த ரோமன் ஆரையும் தேவங்கிரி ரா அப்படின்னு கூட இந்த ஸ்டெம் இங்கே ரா அப்படின்றது ஒரு கால் வரும், அது எல்லாமே கொடுத்துருக்கிறது. சரிங்களா, த சிம்பிள் ஆஃப் இந்தியா ருபி கேம் இன்டு யூஸ் ஆன் 15 July 2010. After America, Britain, Japan, European Union, India is the 5th country to accept a unique currency symbol. ஓகேங்களா, இதெல்லாமே 1 மார்க் கொஷின் புக் இன்சைடில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை நாம். ஓகேங்களா, இந்த மணி சப்ளையை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கரன்சி டெபாசிட் ரேஷியோ, CDR அப்படின்னு சொல்லக்கூடிய கரன்சி டெபாசிட் ரேஷியோ, ரொக்க வைப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ரொக்க வைப்பு விகிதம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மணி held by the public in currency to that they hold in bank deposits.
பொதுமக்கள் அவங்க கையில் வைத்திருக்கக்கூடிய பணம் அல்லது வங்கியில் வைத்திருக்கக்கூடிய பணம் சரிங்களா, இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு விகிதம் சரிங்களா, இதுதான் சிடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் அல்லது வங்கி வைப்புகளில் உள்ள பணம் என்ற விகிதத்தை குறிக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ ஆர்டிஆர்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் மணி கன்சிஸ்ட் ஆஃப் 2 things, வால்ட் கேஷ் இன் பேங்க்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் வித் ஆர்பிஐ. இது ரிசர்வ் அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களோட பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரிசர்வாக வச்சுருப்பாங்க. வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கி வைத்திருக்கும் ரொக்க இருப்பு. கமர்ஷியல் பேங்க் வச்சுருக்கக்கூடிய ரிசர்வ் அமௌண்ட்டும் அதே நேரத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கையில் வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டும் இதை வந்து ஆர்டிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் டெபாசிட்ஸ் த பேங்க் மஸ்ட் கீப் வித் ஆர்பிஐ. சரிங்களா. அதாவது ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கையில் ரிசர்வாக வச்சுருக்கணும். சரிங்களா. அதுதான் இந்த சிஆர்ஆர்னு சொல்லக்கூடியது. வங்கி வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு. சரிங்களா. அப்புறம் ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ எஸ்எல்ஆர்னு சொல்லக்கூடியது சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். இட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த டோட்டல் டிமாண்ட் அண்ட் டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பெசிஃபைட் லிக்விட் அசெட்ஸ். வணிக வங்கிகள் வைத்திருக்கும் நீர்மைத்தன்மையிலான சொத்துக்கள். இதுக்கு வணிக வங்கிகள் வைத்திருக்கும் நீர்மைத்தன்மையிலான சொத்துக்கள்னு பேர். அல்லது வணிக வங்கிகளில் இருக்கும் மொத்த கேட்பு மற்றும் கால வைப்புகள் டைம் டெபாசிட்ஸ் ஆர் லிக்விட்ஸ். இதை வந்து நம்ம எஸ்எல்ஆர்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய பண அளவு கோட்பாடு. சரிங்களா. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. ஒரு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. இது வந்து இதுக்கு வந்து ஒரு வீடியோ நமக்கு பிடிக்கும். ஓகேவா. ஸோ இப்போது வந்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை நான் நெக்ஸ்ட்டு எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மட்டும் 1 வீடியோ பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதில் பார்க்கலாம். சரிங்களா. ஸ்லிப் டெஸ்ட்டுக்கெலாம் கொஞ்சம் ரெடி ஆகிருங்க. உங்களுக்கு கண்டினியூவாக ஸ்லிப் வரும். இப்போது கம்மிங் நெக்ஸ்ட் டே நீங்கள் எழுதக்கூடிய ஸ்லிப் டெஸ்ட் வந்து 4th சாப்டரில் இருக்கும். புக் பேக்ஸ் தான். கொஞ்சம் அதை பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.